ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம திரித்து போன பாலில் எப்படி ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா டேஸ்ட்டில் வீட்டிலே செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா பியூர் மில்கில் தான் செய்வாங்க. இன்றைக்கி நான் இந்த திரித்து போன பால்லே எப்படி ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா டேஸ்ட்டில் செய்கிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் நம்ம இந்த திரித்து போன பால் நல்லா சுண்ட காய வச்சிடலாம். இந்த திரித்து போன பாலிலிருந்து நம்ம தண்ணி மட்டும் தனியாக வடிகட்டி பால்கோவா செஞ்சோம் அப்படின்னா அது அவ்வளோ சுவை நம்மளுக்கு தராது. இந்த மாதிரி நல்லா சுண்ட காய்ச்சி பால்கோவா செஞ்சோன்னா இது அப்படியே ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா டேஸ்ட்டுக்கே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சுண்டி வந்துடுச்சு. இதில் ஒரு 50 கிராம் சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்துட்டு அது நல்லா கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு சர்க்கரை எல்லாமே. இந்த டைமில் நம்ம தட்டி வச்சுருக்க ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துடலாம். அது எதுக்குன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கலாம், இல்லாட்டி நம்மளுக்கு தெறிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். இது நல்லா பால்கோவா மாதிரி நல்லா சுருண்டு வர வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணியெலாம் நல்லா வற்றி போய் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஸ்ரீவல்லிபுத்தூர் சுவையில் பால்கோவா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நடனமாடும் நாவல் சுவை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.